ஜனநாயகம் படத்துக்கு வந்து சிவகார்த்திகேயனோட படத்தை பராசக்தி படத்தை ரிலீஸ் பண்ணி பிரச்சனை கொடுத்தது திமுக தான் அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க. இல்லை அதெல்லாம் வந்து அது என்ன நடக்குது என்னங்கிறதே எங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரிலாம் வந்து வேணும்னு போய் யாரையும் தொல்லை பண்ணுற அரசாங்கம் இந்த அரசாங்கம் கிடையாது. முதலமைச்சர் அவர்களோ அல்லது உதயநிதி அவர்களோ அந்த மாதிரியான எந்த நடவடிக்கைக்கும் போக மாட்டாங்கிறதுக்கு உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். அதனால் வந்து அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். விஜயோட படம் ரிலீஸ் ஆகிறப்ப வேறு எந்த படமும் ரிலீஸ் ஆகக்கூடாதுங்கிற அளவுக்கு ஒரு கெடுபடி வந்து ரசிகர்கள் காட்டாங்க விஜய் படத்தில். அது எப்படி பார்க்குறீங்க? ஒரு படம் தான் ரிலீஸ் ஆகணும், வேறு எந்த படம் ரிலீஸ் ஆகும்? இந்த படமே பார்க்குறது இல்லை, அப்புறம் இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? திமுக மகளிர் மாநாட்டுக்கு காசு கொடுத்து 1000 ரூபா கொடுத்து இலவச வேட்டி சேலையெல்லாம் கொடுத்து கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்னு முன்னாள் அமைச்சர் குற்றம் சாட்டிட்டாரு. எங்கள் கூட்டத்துக்கு வந்து தானாக வர்ற கூட்டம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது பெண்கள் வந்து வர விரும்பலைன்னா இங்கேருந்து ஏறத்தாழ 100 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி அந்த கூட்டத்துக்குள்ளே வந்து அவங்க சாப்பாடெல்லாம் கொடுத்தாங்க. எல்லா வசதியும் ஏற்பாடு பண்ணிச்சு, சாப்பாடு எல்லாமே வசதி ஏற்பாடு பண்ணிச்சு. ஆனால் அந்த கூட்டத்துக்குள்ளே அவங்களுக்கு அது கிடைக்காம கூட போகலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. அந்த கஷ்டத்தெல்லாம் பொறுத்துக்கிட்டு ஒரு பெண் காலையில் 9 மணிக்கு வீட்டில் கிளம்பி நைட்டு 11 மணி வரலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு வரும்பொழுது எவ்வளவு இயற்கை உபாதைகளை அவர்கள் சந்திச்சிருக்கணும், எவ்வளோ வசதிகளை நாங்கள் ஏற்படுத்தினாலும் கூட எவ்வளோ பிரச்சனைகள். அத்தனை கடையில் வந்திருக்காங்கனாக்க இந்த கட்சியின் மீது இருக்கிற அக்கறையின் காரணமாக 2 லட்சம் பேர் அங்கே வந்து கூடினார். 2 லட்சம் பேர், நான் சும்மா சொல்லலை, நிறைஞ்சிருந்தது. அதனால் அந்த மாதிரியான இதெல்லாம் கிடையாது. சாப்பாட்டு செலவு நாங்கள் பண்ணுறோம், அது இயற்கை. நீங்கள் கல்யாணத்துக்கு கூப்பிடும்போது சாப்பாடு போடுறீங்க, அதுக்கு என்ன அர்த்தம்? பணக்காரனும் சாப்பிட்றான், இல்லாதவங்களும் சாப்பிட்றாங்க. இவங்களுக்கு நீங்கள் பட்டினியாக போட்டிருந்தா கூட கூட்டத்துக்கு வந்துட்டு தான் வந்திருப்பாங்க. அப்படிலாம் இல்லை.